ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸதகல்லாஹுல் அலீம். புகழ் அனைத்தும் அண்ட சராசரங்களை படைத்தாளுகிற அல்லாஹுக்கே உரியது என்று வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 20வது இரவு தொழுகையை தொழுது இங்கே வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நாளை மகரிபில் இருந்து ரமலானுடைய கடைசி 10களை அடையவிருக்கிறோம். ரமலானுடைய கடைசி 10ஐ பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹ் புகாரி மற்றும் முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மினர் ரமலான், ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் இருக்கிற ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஒற்றைப்படை இரவு என்றால் என்ன? கடைசி 10ஐ பொறுத்தவரை 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, வாய்ப்பு இருந்தால் பிறை தெரியவில்லை என்றால் 30, இப்படி இருக்கிறது கடைசி 10. இந்த 10 நாட்கள்ல ஒற்றைப்படை இரவுகள் அப்படின்னா 21, 23, 25, 27, 29. இரட்டைப்படை இரவுகள்னா என்ன? 22, 4, 6, 8, அந்த மாதிரி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? கடைசி 10ல் இருக்கிற ஒற்றைப்படை இரவுகள்ல தேடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி புகாரில வருது, முஸ்லிம்ல வருது. நம்ம இந்த மாதிரியான செய்திகள் அடிப்படையில வச்சு நம்ம என்ன பண்றோம், ரமலானுடைய கடைசி 10ல் இருக்கிற ஒற்றைப்படை இரவுகள்ல நம்ம லைலத்துல் கத்ரை தேட போறோம். இப்போ விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்ன வரும், ஒருவேளை இரட்டைப்படையில லைலத்துல் கத்ர் வந்தா, ஏன்னா வெளிநாடுகள்ல நமக்கு ஒரு நாள் முன்னாடி வச்சிடுறாங்களே, அப்ப அவங்களுக்கு ஒற்றைப்படையா இருக்கும் போது நமக்கு இரட்டைப்படை, நமக்கு இரட்டைப்படையா இருக்கும் போது அவங்களுக்கு ஒத்தப்படை. அப்ப இந்த பிரச்சனைனால கடைசி 10லயுமே நம்ம தேடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். இது தவறான விஷயம். ஏன் தப்பு அப்படின்னா, நமக்கு என்னைக்கு ஒற்றைப்படையோ அன்னைக்குதான் நாம அதற்கான தேடலை இறங்கணும். அப்படி நாம எல்லாருக்கும் ஒரே நாள்ல ஒன்னாவே எல்லாம் கிடைக்கணும்னு பார்த்தா, நாம என்னைக்கு பெருநாள்னு கொண்டாடுறோமோ அவங்களுக்கு அது பெருநாளுக்கு மறுநாளா சில பேர் இருக்கும். அவங்க என்னைக்கு பெருநாள்னு கொண்டாடுறாங்களோ அதுக்கு நம்ம முன்னாடி நாள் கூட சில நேரங்கள்ல அமையும். அப்ப அந்த அடிப்படை கணக்கு கிடையாது. நாம பிறை பார்த்ததன் அடிப்படையில நமக்கு என்னைக்கு ஒற்றைப்படை வருதோ அன்னைக்குதான் நம்ம தேடணும். அவங்களுக்கு தேடுறாங்க இவங்களுக்கு தேடுறாங்கன்றதுக்காக நம்ம தேடக்கூடாது. இதற்கு ஒரு ஆதாரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுல இருக்கும் பொழுது ஒரு பயண கூட்டம் மதீனாவுக்கு வரும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நாங்க பிறை பார்த்தோம் அன்னைக்கேன்னு சொல்லும் பொழுது அவங்கள தான் ரசூலுல்லாஹ் நோன்பை விட சொல்லுவாங்களே தவிர அந்த மதீனாவுல இருந்தவங்கள விட சொல்லல. அவங்க பார்த்த பிறையின் கணக்கின் அடிப்படையில் அவங்கள விட சொல்றாங்க. அப்ப இந்த ஒரே நாள்ல ஒருத்தருக்கு ஒற்றைப்படையும் ஒருத்தருக்கு இரட்டைப்படையும் இருந்தால் கூடுமா என்றால், ஒரே நாள்ல ஒரு கூட்டம் பெருநா கொண்டாடும் போது ஒரு கூட்டம் பெருநா கொண்டாடாம இருந்திருக்கிறாங்களே. அப்ப இது ஒரு தவறு இல்லைன்றத புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம பிறை பார்த்து நோன்பு வைக்கிற அடிப்படையில நமக்கு என்னைக்கு ஒற்றைப்படையோ அன்னைக்குதான் நாம லைலத்துல் கத்ர் என்கிற அந்த இரவை தேட வேண்டும் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. அடுத்து லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கு இல்லையா, இது கடைசி 10ல் இருக்கிற எந்த ஒற்றைப்படையில் கொண்டாடப்பட வேண்டும், எந்த ஒற்றைப்படையில் குறிப்பிட்டு இருக்கும் என்று சொன்னால், இதை அறிவிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் நைட்டு வராங்க. மக்கள்கிட்ட சொல்லிடுவோம், லைலத்துல் கத்ர் என்னைக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு வராங்க. அப்படி வரும் பொழுது 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டு இருக்கிற அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல வந்த அந்த விஷயத்தை மறந்துடுறாங்க. மறந்த விஷயத்தை திரும்ப ரிமைண்ட் பண்ணி சொல்றதுக்கு அல்லாஹ்வுக்கு நேரம் எடுக்குமா? இல்ல. அப்ப ஏன் திரும்ப அதை ஞாபகப்படுத்தல என்றால், அதை மறக்கடிக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விதி. அல்லாஹ் அப்படி நாடிட்டான். ஏன்னா இந்த நாள்ல தான் லைலத்துல் கத்ர் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த நாள்ல மட்டும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு திருவிழா மாதிரி ஆக்கிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 27ல் லைலத்துல் கத்ரை தேடுங்கள்னு ஒரு ஹதீஸ் வருது. நம்ம என்ன பண்றோம்,
27ல பெருநா மாதிரி ஒரு பஜார் ஒண்ணு போட்டுறாங்க. பெருநாக்கு கடை வீதிகள் போடுற மாதிரி 27க்கு ஒரு கடை வீதி. வீதிகள் ஃபுல்லா விளக்கு அலங்கரிப்பு, எல்லா லைட்டை போட்டு கொண்டாடி. லைலத்துல் கதிரா இல்ல லைட்டுக்குள்ள கதிரான்னு தெரியாது. அப்படி ஊரு ஃபுல்லா லைட்டை போட்டு ஜோடிச்சு அப்படி வெளியே சுத்துறது, பைக் எடுத்துட்டு அங்க இங்கன்னு பசங்க ஒரு பக்கம் சுத்த. நம்ம பொம்பளைங்க சலிச்சவங்களா, நீ பைக்ல சுத்துனா நான் சிங்காரிச்சிட்டு சுத்துவேன் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் சுத்த. ஆம்பளையை பார்க்க பெண்கள் திரள்கிறார்கள், பெண்களை பார்க்க ஆண்கள் திரள்கிறார்கள். அப்படி ஒரு பக்கம் நடக்க, அடிதடி ஒரு பக்கம் நடக்க. அப்ப அந்த லைலத்துல் கதிர்ல எதுக்கு அந்த நாள்ல நம்ம நன்மையை தேடுவாங்களா, மாத்தி மாத்தி சுத்துறதுக்குன்னு அலையிறான். அப்ப அந்த இரவு ஃபுல்லா வீணாக்குறானா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறந்தது நல்லதா போச்சா? அவ சொல்லல. அப்ப நீங்க நினைக்கலாம் 27ன்னு ஒரு ஹதீஸ் இருக்குதே அப்படின்னு. 27ன்னு மட்டும் இல்ல, 21 லைலத்துல் கதிரை தேடலாமா அல்லாஹ்வுடைய தூதரே என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது, ஆம் 21லும் தேடுங்கள் நாங்க. 23ல் தேடலாமா என்று கேட்கும் பொழுது, ஆம் 23லும் தேடுங்கள் நாங்க. அந்த மாதிரி 27ல தேடலாமான்னு கேட்கும்போது தேடுங்கன்னாங்க. அப்ப பொதுவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிட்டாங்க, லைலத்துல் கதிரை பொறுத்தவரை ரமலானுடைய கடைசி 10ல் இருக்கிற ஒற்றைப்படை இரவுகள்ல தேடுங்க. நீங்க 27ல புது துணி உடுத்துங்க, நான் தப்பு சொல்லல, தாராளமா உடுத்துங்க. 21லையும் உடுத்துங்க, 23லையும் உடுத்துங்க, 25லையும் உடுத்துங்க, 27லையும் உடுத்துங்க, 29லையும் உடுத்துங்க, பெருநாளையும் உடுத்துங்க. நான் 27ல் மட்டும்தான் உடுத்துவேன் என்றால் அது தவறு. எல்லா பிள்ளையும் புது துணி உடுத்தும் போது என் புள்ள அப்படி இருந்தா அது நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது மார்க்கமா இல்ல நம்ம ஏங்கிட்டு இருக்கிற ஏக்கமெல்லாம் மார்க்கமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கங்க. அப்ப கடைசி 10ல் இருக்கிற 5 ஒற்றைப்படை இரவுகள்லயுமே நாம லைலத்துல் கதிரை தேட வேண்டும். இத மனசுல புரிஞ்சுக்கணும். இப்ப விஷயத்துக்கு வருவோம். அது என்ன லைலத்துல் கதிர்? லைலத்துல் கதிர்னா என்ன, அப்படி என்ன அந்த இரவுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹதீஸ் வருது, இதா தகலல் அஷ்ருல் அவாஹிரு, ரமலானுடைய கடைசி 10 வந்து விட்டது என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு முழுக்க இபாதத் செய்வாங்க, தம் குடும்பத்தினரையும் எழுப்புவாங்க. அப்ப ஏன்னா அந்த ரமலானுடைய கடைசி 10 இரவுகள் சாதாரண ஒரு இரவா பார்க்கப்படல, அது ஒரு மகத்துவம் மிக்க இரவாக பார்க்கப்பட்டிருக்குது. அப்ப லைலத்துல் கதிர்னா என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். குர்ஆன் எந்த மாசத்துல இறக்கப்பட்டுச்சு? ரமலானுடைய மாசத்துல. ரமலானுடைய மாசத்துல எந்த நாள்ல இறக்கப்பட்டுச்சுன்னு கேட்டா, இந்த லைலத்துல் கத்ர் என்கிற இரவுல தான் இறக்கப்பட்டுச்சு. அப்ப குர்ஆன் இறங்கிய இரவு என்பதனால அல்லாஹ் கேட்கிறான், வமா அதுராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்னா என்ன? குர்ஆன் இறங்குச்சுல அந்த நாளுன்றனால லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ர் இருக்கிறது அல்லவா, ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதத்தை விட சிறந்தது. ஒரு இரவு, ஒரு இரவு 1000 மாதத்தை விட சிறந்தது. ஏன் அந்த சிறப்பு அல்லாஹ் கொடுக்குறான்? ஏன்னா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத் பொருந்திய ஒரு இரவில் தான் நான் இந்த குர்ஆனை இறக்கினோம். தனஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, அந்த இரவில் மலக்குகளும் ஜிப்ரீலும் இறங்குகிறார்கள். இந்த ரூஹு ஜிப்ரீல் மலக்கு இறங்குகிறார்கள். பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், இறைவனுடைய அனுமதியோடு இறங்குவார்கள். சலாமுன், சாந்தம் உண்டாகட்டும். ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், இரவு முழுக்க ஃபஜருடைய நேரம் வருகிற வரை சந்தோஷம் நிலைக்கட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், சாந்தம் உண்டாகட்டும் அப்படின்னு அந்த நன்மைகளுக்கான இரவு. ஒரு இரவு அன்னைக்கு நம்ம தொழுதோம்னா 1000 இரவு தொழுத நன்மை. அப்ப கணக்கு பண்ணி பாருங்க, குர்ஆனுடைய ஒரு எழுத்தை ஓதுனா பொதுவாகவே ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மைங்க? 10 நன்மை. ரமலானுடைய மாதமாக இருந்தால் 700 மடங்கு வரை கூடுதல் நன்மை. அப்ப அதுவே லைலத்துல் கத்ராக இருந்தா அந்த 700 மடங்கு நீங்க அப்படியே 1000 மாதங்களை விட அப்படி கூட்டி பார்த்துக்க வேண்டியதான். கோடி நன்மை கிடைக்குது, ஒரு எழுத்துக்கு கோடிக்கணக்கான நன்மை. அப்படி நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய
ஒரு புனிதமான ஒரு இரவு தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வ இஹ்திசாபன், யார் லைலத்துல் கத்ருடைய இரவுல நன்மையை எதிர்பார்த்தும் இறை நம்பிக்கையோடும் நின்று வணங்குகிறார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவர் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்போ இரவு நேரத்துல அதிகமான தொழுகைகள்ல ஈடுபடணும், திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய செயல்கள்ல ஈடுபடணும், தான தர்மங்கள் செய்யறதுல ஈடுபடணும், பாவ மன்னிப்பு தேடுறதுல ஈடுபடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, லைலத்துல் கத்ருடைய கடைசி அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த துஆ என்னங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, இறைவா நீ மன்னிப்பவனாக இருக்கிறாய், மன்னிப்பை விரும்புகிறாய், என்னை மன்னிச்சிரு. இந்த துவாவை நாம சொல்லணும். ஆக இதுதான் லைலத்துல் கத்ர்ல நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள். மாறாக லைலத்துல் கத்ர்னு சொல்லிக்கிட்டு புது துணி உடுத்திக்கிட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு நேரத்தை வீணடிக்கிறது நீங்க லைலத்துல் கத்ரை அவமதிக்கிறதுக்கு சமன்றதை புரிஞ்சுக்கணும். எனவே அந்த இரவுகள்ல திடீர்னு பாருங்களேன், மற்ற நாட்கள கூட்டம் பெருசா இருக்காது, 27க்கு மட்டும் எல்லா பள்ளியும் நிரம்பி வழியும், எல்லா பள்ளியும் அப்படி புது துணி போட்டு சிக்கு 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 சிக்குன்னு 2 துணி எடுப்பாங்க எல்லாருமே. பொதுவா ரமலான் வந்துருச்சுன்னா ஒண்ணு குட்டி பேர்னா இன்னொன்னு பேர்னா, அது என்ன பேர்? குட்டி பேர்னா 27 ஒரு பேர்னா ஒரு பேர்னா. அப்ப 21 அது கிடக்குது, 23 அது கிடக்குது, 25 அடப்போப்பா, 29 பாத்துக்கலாம். அப்ப 27 மட்டும்தான் லைலத்துல் கத்ர்னு சொல்ல வரீங்களா? ரசூலுல்லாஹ் கடைசி 10 இருக்கிற ஒற்றைப்படைகள்ல தேடுங்கள்ல சொல்லிக்கிறாங்க. அப்போ எல்லா ஒற்றைப்படை இரவுகள்லயும் நம்ம இபாதத்துகள்ல அதிகம் ஈடுபட வேண்டும் என்பதை கவனத்துல கொள்ள வேண்டும். சில பேர் என்ன பண்றாங்க, 27ல கொண்டாடுறது தப்புன்னு சொல்லிட்டு 27ல தூங்கிடுறாங்க. 21 எப்படி முக்கியமோ, 23 எப்படி முக்கியமோ, 25 எப்படி முக்கியமோ, 29 எப்படி முக்கியமோ, அதை போன்று 27 முக்கியம். இதை உணர்ந்து கடைசி 10ல் இருக்கிற ஒற்றைப்படை இரவுகள்ல கூடுதலாக நாம் இபாதத்துகள்ல ஈடுபட வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு வாய்ப்பா இது இருக்கு, அதை நாம சரியா பயன்படுத்திக்கணும். ரமலான் ஆரம்பிச்சு 20 நாள் ஓடி போயிடுச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரியல, எப்படி போச்சுன்னு தெரியல, இவ்வளவு வேகமா ஓடிடுச்சு. இந்த 20 நாள்ல நம்ம என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம், என்ன புதுசா கத்திருக்கிறோம், என்ன முடிவுகளை உருவாக்கி இருக்கிறோம். அப்ப இந்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு நம்மள்ட்ட இருக்கிற குணங்களை மாத்துறதுக்கு இந்த கடைசி 10ல் இருக்கிற ஒற்றைப்படை இரவுகளையாவது நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருள் புரிய வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.